வணக்கம் டிபிகே டாக்ஸ். வினோதினி சீரியலில் வாசு கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வினோதினி சீரியலில் லீட் ஹீரோவாக வாசு கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் கிருஷ்ணா. இவரை நீங்கள் இதுக்கு முன்னாடியே பல சீரியல்களில் பார்த்துருக்கலாம். கிருஷ்ணா அவர்கள் 1982ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி சென்னையில் பிறந்திருக்காரு. இவருக்கு இப்போது 43 வயதாகுது. கிருஷ்ணா அவரோட அப்பா பேர் ரகுநாதன், இவங்களோட அம்மா பேர் நளினி. ரகுநாதன் அவர்கள் ஆடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணா அவர்கள் சென்னையில் பிறந்திருந்தாலும் இவர் தன்னோட பள்ளி கல்லூரி படிப்புலாம் டெல்லியில் தான் படிச்சிருக்காரு. ஏன்னா இவங்களோட அப்பாவுக்கு ஒர்க் டெல்லியில் மூவ் ஆனதுனால இவங்க ஃபேமிலியோட டெல்லிக்கு போயிட்டாங்க. அங்கே இவர் கேந்திரியா வித்யாலயா ஸ்கூலில் டெல்லியில் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கிருஷ்ணா அவர்கள் யோசிச்சிருக்காரு. கிருஷ்ணா அவர்கள் பல கனவுகளோடு இருந்திருக்காரு. ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து டென்னிஸ் நல்லா விளையாடுறதுனால நம்ம டென்னிஸ் பிளேயர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காரு. அதுவும் சரியாக வராதனால அதுக்கப்புறம் ஆர்மி ஆஃபீஸர் ஆகலாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகலான்னு எல்லாத்தையுமே முயற்சி பண்ணியும் அவருக்கு சரியாக வரலை. சரி நம்ம பிசிஏ எடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்னால் என்னன்னே தெரியாத டைம்லேயே இவர் கம்ப்யூட்டர் எடுத்து படிச்சிருக்காரு. அதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சும்மா படிப்போமேன்னு படிச்சிருக்காரு. அந்த சமயங்களில் இவர் சினிமா பார்த்துருக்காரு. சினிமாவில் டாக்டர், பைலட்லாம் ஆகிறாங்க. நம்மளோட கனவு தான் நிறைவேறல, ஆனால் நம்ம ஒரு சினிமா நடிகரானா எல்லாமே நிறைவேற்றலாம் அப்படின்னு ஒரு ஃபன்னாக தான் இவர் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. பிசிஏ முடித்த இவர் அதுக்கப்புறம் டெல்லியிலேயே ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் ஏசியன் அகாடமி ஆஃப் ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட்டில் 3 மாதம் ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்காரு. அந்த சமயத்தில் இவங்களோட பேரண்ட்ஸ் இவங்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. எதை செஞ்சாலும் சரியாக செய், உனக்கான இடம் எங்கேயுமே இருக்கும், அதை நீ தேடி போய் உனக்கான இடத்த நீ தேடிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்பவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் டெல்லியிலேருந்து சென்னை மூவ் ஆயிருக்காரு கிருஷ்ணா அவர்கள். சென்னையில் பல வாய்ப்புகளை தேடியிருக்காரு கிருஷ்ணா அவர்கள். பல ஆடிஷனில் கலந்துக்கிட்டுமே இவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. ரொம்ப ஆண்டுகள் இவர் சென்னையில் தங்கியிருந்த நிலையில் 2003ஆம் ஆண்டு கே பாலச்சந்தர் அவர்களோட இயக்கத்தில் ஜெயா டிவியில் சஹானான்ற சீரியல் நடக்கிறதா தெரிஞ்சுது. அந்த ஆடிஷனில் இவர் போய் கலந்துருக்காரு. ஆரம்பத்தில் இவர் போய் கே பாலச்சந்தர் அவர்கிட்ட பேசும்போது சாதாரணமாக தான் இருந்திருக்காரு. அப்போது ஐ லவ் யூன்ற வார்த்தையை நீ எமோஷ்னலாக சந்தோஷமாக இப்படி எல்லா விதமாகவும் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு கே பாலச்சந்திர அவர்கள். அந்த சமயத்தில் கிருஷ்ணா அவர்களும் சொன்னதுக்கப்புறம் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்ருக்காரு. திரும்ப வரும்போது இவருக்கு சூர்யான்ற ஒரு கதாபாத்திரத்தை சஹானா சீரியலில் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் கிடைச்சிருக்கு. சஹானா சீரியல் 1 வருடம் ஓடிச்சு. இதை தொடர்ந்து இவருக்கு சன் டிவியில் சோமுன்ற கதாபாத்திரம் கிடைச்சிது. ஆனால் இந்த கதாபாத்திரம் இவரோட வாழ்க்கையே மாற்றணும்னு அவரே யோசிச்சிருக்க மாட்டார். ஏன்னா 2004லேருந்து 2006 வரைக்கும் சோமுன்ற கதாபாத்திரம் சிதம்பரம் ரகசியம்ன்ற சீரியலில் இவருக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக அமைஞ்சது. இந்த சீரியல் இவரோட வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சுன்னே சொல்லலாம். இந்த சீரியலுக்காக மயிலாப்பூர் அகாடமி அவார்டில் பெஸ்ட் லீட் ஹீரோ விருதுமே இவர் வென்றார். சிதம்பரம் ரகசியம் சீரியலை தொடர்ந்து செல்வி சீரியலில் சந்துருன்ற கதாபாத்திரம், நான் அவனிலை சீரியலில் முரளின்ற கதாபாத்திரம், 2008ஆம் ஆண்டு அலைப்பாயுதே சீரியலில் ஸ்ரீகாந்த்ன்ற கதாபாத்திரம், இப்படி தொடர்ந்து பல சீரியல்கள் நடித்தார் நம்ம கிருஷ்ணா அவர்கள். காஞ்சனா, கங்கா, சிவசங்கரின்னு தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த இவருக்கு 2013ஆம் ஆண்டு தான் இவரோட வாழ்க்கையே மாற்றின ஒரு விஷயம் நடந்தது. இவரோட வாழ்க்கையை மாற்றினதுக்கு காரணமே அவங்களோட மனைவிதான்னு கிருஷ்ணா அவர்கள் சொல்லியிருக்காரு. 2012ஆம் ஆண்டு சாயா சிங்ன்றவங்கள கிருஷ்ணா அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. சாயா சிங் யாரும் இல்லை, நீங்கள் பல தமிழ் திரைப்படங்களில் லீட் ஹீரோயினாக இவங்கள பார்த்துருப்பீங்க. இவங்க தனுஷ் நடிப்பில் வெளியான திருடா திருடி திரைப்படத்தில் கூட லீட் ஹீரோயினாக நடித்தாங்க. கிருஷ்ணா, சாயா சிங் இருவரும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க 2012ஆம் ஆண்டு. இதுக்கப்புறம் 2013ஆம் ஆண்டு சன் டிவியில் ஒரு சீரியல் ஆடிஷனுக்காக சாயா சிங் அவங்க போயிருக்காங்க. அந்த சமயத்தில் கூட சும்மா கிருஷ்ணா அவர்களும் போயிருக்காரு. அந்த இயக்குனர் கிருஷ்ணா அவர்களை கூப்பிட்டு நீங்கள் நடிக்க தயாராக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு.
நான் ஆடிஷனுக்காக வரல, என்னோட மனைவிக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, இங்கே ஒரு வில்லன் ரோல் இருக்குது என்னோட சீரியலில், அந்த சீரியலில் நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ அந்த வில்லன் ரோல் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு கிருஷ்ணா அவர்கள். திரும்பவும் கூப்பிட்ட குமரன் அவர்கள், உங்களுக்கு வில்லன் ரோல் கிடையாது, நீங்கள் தான் இந்த சீரியலோட ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணம்னு சொல்லியிருக்காரு கிருஷ்ணா அவர்கள். ஏன் அப்படி சொல்லியிருக்காருனா, அந்த சீரியல் தான் தெய்வ மகள் சீரியல். அந்த சீரியலில் லீட் ஹீரோவாக பிரகாஷ் கதாபாத்திரம் தான் இவருக்கு கிடைச்சது. அந்த சீரியலை இயக்குனது வேறு யாரும் இல்லை, குமரன் அவர்கள். இந்த சீரியல் கிட்டத்தட்ட 2013 2018 வரைக்கும் 5 ஆண்டுகள் நம்பர் 1 டிஆர்பியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின ஒரு மெகா ஹிட் சீரியல். தெய்வ மகள் சீரியலோட ஒரு மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து கிருஷ்ணா யாருன்னு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழ் மக்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கு. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக மாறினார் தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியில். இந்த சீரியலுக்காக கிட்டத்தட்ட 4 விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டு பெஸ்ட் சீரியல் ஹீரோ விருதை, சன் குடும்ப விருதை 2018ஆம் ஆண்டு வென்றார் நம்ம கிருஷ்ணா அவர்கள். கிருஷ்ணா அவர்கள் இதே மாதிரி சீரியல் மாதிரி சினிமாவிலையுமே முயற்சி பண்ணியிருக்காரு. இவர் 2006ஆம் ஆண்டு இதய திருடன் திரைப்படம் மூலயமா தான் ரசிகர்களுக்கு ஒரு தெரிஞ்ச முகமாக மாறியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் கிருஷ்ணான்ற ரோல்லேயே ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் ஜெயம் ரவி அவர்களுக்கு ஆப்போசிட்டாக நடிச்சிருக்காரு. அப்போது ஜெயம் ரவி அவர்கள் வாங்க ஹீரோ அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட பேசும்போது இவருக்கே ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா அந்த திரைப்படத்தில் ஹீரோ ஜெயம் ரவி தான். ஆனால் அவர் ரொம்பவும் கைண்டாக இவர்கிட்ட வந்து வாங்க ஹீரோன்னு சொன்னப்போ தான் எனக்கு என் லைஃப்பில் ரொம்ப பெரிய கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு கிருஷ்ணா அவர்கள். கிருஷ்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் சில திரைப்படங்களில் தான் நடித்தார். அவர் நினச்ச மாதிரி சரியான கதாபாத்திரங்கள் கிடைக்கலன்னே சொல்லலாம். ஒரு காதல் செய்வீர், 10-10, பலம், ஈரம், அனந்தபுரத்து வீடு, இப்படி சில திரைப்படங்களில் இவர் நடிச்சிருந்தாலுமே பெரிய அளவில் பெயர் ஏற்படுத்துகிற திரைப்படங்கள் அவருக்கு கிடைக்கலன்னே சொல்லலாம். ஆனால் சீரியலை பொறுத்த வரைக்கும் தெய்வ மகள் சீரியலில் பிரகாஷ் கதாபாத்திரமாகட்டும், அதை தொடர்ந்து ரன் சீரியலில் சக்திவேல் கதாபாத்திரமாகட்டும், நாயகி சீரியலில் எழில் கதாபாத்திரமாகட்டும், தாலாட்டு சீரியலில் விஜயகிருஷ்ணன் கதாபாத்திரமாகட்டும், இப்படி தொடர்ந்து லீட் ஹீரோவாகவே இப்போ வரைக்குமே சீரியலில் நடிச்சிட்ருக்காரு கிருஷ்ணா அவர்கள். கடைசியாக சுந்தரி சீரியலில் வெற்றிவேலன், வினோதிரி சீரியலில் வாசுதேவன் தொடர்ந்து லீட் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு கிருஷ்ணா அவர்கள். கிருஷ்ணா அவர்கள் சீரியல் சினிமான்னு மட்டும் இல்லாமல் பூவா தலையா, மாத்தியோசி, சூப்பர் சமையல் போன்ற ஷோக்கள்லையுமே கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. இதே போல் உப்பு புளி காரன்ற ஒரு வெப்சீரிஸ்லேயுமே சிவான்ற ரோலில் நடிச்சிருக்காரு கிருஷ்ணா அவர்கள். இதே போல் இவர் நாடக மேடைகள்லையுமே நடிச்சிருக்காரு. கே பாலச்சந்தர் அவர்களோட இயக்கத்தில் ஒரு கூடை பாசம்ன்ற 2009ஆம் ஆண்டு நடந்த நாடக மேடையில் இவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. கிருஷ்ணா அவர்கள் நடித்ததுலேயே உங்களோட ஃபேவரட் கதாபாத்திரம் சீரியல் எது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.